எல்லாருக்கும் வணக்கம். ஏடிக்கிறிய உக்காருங்க. மழை வேஞ்சு கிடக்கு, உக்காந்தா சவதி விட்டுங்க ஐயா. சரி அப்படின்ட்டு தொலைங்க. நான் மேட்ருக்கு வரேன். அந்த 6 படையப்ப சாட்சியா கேக்குறேன். இந்த பையனை கல்யாணம் படிக்கிறது கொடுக்க சம்மதமா? என்னடா வெக்கமா? நிமிந்து என்ன பாரு. நிமிந்து பாருனா குடிஞ்சே பாத்துக்கிட்டு இருக்க. நிமிந்து பாருல கலக்க பிள்ளை. அந்த பிள்ளைய திட்டாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மாப்பிள்ள முன்னாடி குடிஞ்சிருக்க போகுது. மத்த நாள் எல்லாம் தோசை கரண்டியோ பூரி கட்டையோ யாருக்கு தெரியும். அதனால அப்படியே விட்டுருங்க. அது உள்ளதுதான். சரிபா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அந்த பையனை கல்யாணம் படிக்கிறது கொடுக்க சம்மதமா? சம்மதங்க ஐயா. வெரி குட். நல்ல புள்ள. நல்ல புள்ள, நடு வீட்டுல பேண்ட புள்ள. ஏண்டா கபடாட்டி. சாரி, சிவாஜி ஐயா கிட்ட போட்டிருக்கே. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கொஞ்சம் பொக்க காவடி எல்லாம் குறைச்சுக்கிட்டு கபடி நெல்லு. தம்பி, அந்த 6 படையப்ப சாட்சியா கேக்குறேன். அந்த பொண்ணை கல்யாணம் பிடிக்கிறது கொடுக்க சம்மதமா? என்னடாங்க சம்மதமானு கேட்டா திருக்கு புருக்குன்னு முழிக்கிற? ஏண்டா ஐத்த எதுவும் கலக்குதா என்ன? இல்லங்கய்யா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னடா சொல்றா இவன்? காதும் போச்சா? அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஏற்கனவே சொன்னே மொக்கைய போடாது. அவன் சொன்னதெல்லாம் என் காதுல நல்லா கேக்குது. ஆனா எதுக்காக கேட்டு சொல்லு. நான் ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்றேங்க ஐயா. என்ன லவ் பண்றியா? என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, நெசந்தானுங்க ஐயா. ஏடா இவ்வளவு நாள புடிங்கிட்டு இருந்தியா? சொல்ல வேண்டியதாடா. இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் கனவு மாதிரியா இருந்துச்சுங்க ஐயா. நான் கூட தூங்கிட்டு தான் இருக்கமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் குண்டு வச்சு குத்தி பார்த்தேன், வலிச்சிச்சு. அதை வச்சு தாயா நெசன் கண்டுபிடிச்சேன். ஆடா பெட்டில் கப்ளாட்டி எப்படி உருட்டா பாத்தீங்களா? யாரா அத போட்டு அந்த பொண்ணோட போட்டா வச்சிருக்கியா? இந்த பொண்ணுதான் அஞ்சலினா தோழி. இன்ஸ்டாகிராம்ல தான் பிடிச்சேன். எது அஞ்சலிடா தூளியா? அட எருமாடு, இது ஏஜிலடா ஜூலிடா. அது அவங்க ஒரு பாசைக்குங்க, நம்ம ஒரு பாசைக்கு அஞ்சலினா தோழி. உங்களுக்கு எப்படி சொல்லி புரியப்பே? இதாடா அது அந்த பொண்ணே கிடையாது. யாரோ ஃபேக் ஐடியா வச்சு ஏமாத்துறாங்க. நீ விட அது நம்பருக்கு கால் பண்ணு. எப்படியோ அதுக்கு காசு கொடுத்துருப்ப. அந்த காசெல்லாம் திருப்பி கேடு, உடைய பிளாக் பண்ணி விடுவாங்க. இல்லையே, ஏன் அப்படிலாம் ஒண்ணு பண்ணாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. பெரிய மனுஷங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, போன் பண்றாமதல்ல. சரி, உங்களுக்காக வேணா ஒரு தடவை பண்றேன். பட்டி தொலை. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, அஞ்சலினா இருக்காளா? நான் ஆனந்த் முத்துக்கருப்பேன் பேசுறேன். ஐயோ, இந்த கோமலியா? அது ஹலோ டார்லிங், நான் தான்டா பேசுறேன். வாட் ஆர் யூ டூயிங் டா? ஐ அம் ஃபைன், தேங்க்ஸ். இலை வெடித்தவே இங்கிலீஷ்ல நமக்கு மேல இருப்பேன் போல இருக்கு. சரி, என்ன விஷயமா டார்லிங் கால் பண்ண? அது ஒண்ணு இல்ல செல்லம், எனக்கு அவசரமா காசு தேவைப்படுது. ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு போட்டு விடுவேன். என்ன காசா? என்ன காசா? அதெல்லாம் ஏன் தெரியல, எங்க டாடி கிட்ட தான் இருக்கு. எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது, டக்குன்னு போட்டு விடு. எனக்கும் அவசரமா வருது, நான் போறேன், டாடா. இந்தாப்ல நில்லு. நீ மட்டும் இப்ப போட்டு விடல, உன்னைய பக்காடின்னு சொல்லுவாங்க. எனக்கு பக்காட்டியா? ஆமா, ஏமாத்துறவங்க. எருமாடா, அது ஃபேக் ஐடிடா. ஆமாமா, அதான் ஊரே கூட நிக்கிறாங்கடி. காசை போட்டு விடுறி, இல்லன்னா உன ஃபேக் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓ, ஊரே கூட்டிட்டாங்களா? அப்ப நான் ஃபேக் ஐடி தான். போன வீடா மூதேவி. ஐயோ, இப்ப நெசமாவே இது ஃபேக் ஐடி தானே? தெரியாம 8 லட்சம் செலவு பண்ணிவிட்டனே. எது 8 லட்சமா? ஆனா உனக்கு கேடு வர 20 பவுன் நகடா அது. சரி, போனது போட்டு
என்ன தைரியம் இருந்தா ஒரு வேலைக்கார நாய் ஏன் கைய பிடிப்ப? ஏமா வேலைக்காரங்க யாரும் உங்க கையை தொடக்கூடாதா? ஏன் உங்க கையில என்ன சொரிசரங்கா இருக்கு? எது? உன்னை அப்புறம் பேசிக்கிறேன்டி. டேய், அந்த பாம்பை கொல்லுங்கடா. ஐயோ வேணாமா, அது விட்டுருங்கம்மா. அது நல்ல பாம்புமா, யாரையும் கடிக்காதுமா. நான் மட்டும் என்ன சார பாம்புன்னு சொன்னேன்? அடிச்சு கொல்லுங்கடா அத. வந்துட்டாருடி என் ஹீரோ. சாத்விகம், சாத்திக்கிட்டு நில்லு, உடம்பிடுவேன். ஐயோ, என்னது உள்ள போகும்போது ஒன்று இருந்துச்சு, வெளில வந்தா 2 இருக்கு. ஒருவேளை எதை கொடுத்தாலும் ட்ரிபிளா திருப்பி கொடுக்குற ஆட்ட நாயகன் உள்ள இருப்பாரோ. இப்போ இந்த அளவுக்கு கிசு வேற கொடுக்கணுமே. ஒண்ணுக்கு கிசு கொடுக்கும் போது ஒன்னோட கடிச்சிருச்சுடா. சரி கொடு தொலைவா. என்ன ராத்திராது பாட்டு சாலையிலே மனுஷ சாலையிலே பரட்டு வந்திருப்பாங்களோ. கிசு கிடையாது, போகடா. வாவ், பெண்கள்லாம் நம்மளே லுக்கு விடுறாங்க. கிகிடி கிகிடி. அடுத்து என்ன? சாகு. சிகரடை போட்டு சிகரத்தில் ஏறு. Hey, who are you, man? மை நேம் இஸ் பாடையப்பா, இளவட்ட நாடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் யங் லயன்ஸ் நாடையப்பா. நாடையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நான் மிச வச்ச குழந்தையப்பா. குழந்தையப்பா. இது கோரஸ் வராதுடா. ஓ சாரிப்பா, நீங்க பாடுங்க. நல்ல தம்பி நானப்பா, நல்ல பாம்பு நானப்பா. தாளா நல்ல பாபா. நாடே பாடிக்கிறேன், நீங்க போக ஆகிட்டு. பத்து மாடி வீடு கொண்ட சொத்து சுக வேணாம். எது? பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேணாம். அட கொப்ப தடாடே. மாலைகள் இட வேணாம், தங்க மகுடமும் சுட வேணாம். எனக்கு வேணுயா, இதெல்லாம் எனக்கு வேணும். அவனே, அவர் இதெல்லாம் வேணாம் தானே சொல்லுவாரு. அவருக்கு வேணா, ஏன்னா அவர்கிட்ட இருக்கு, அவர் வேணான்னு சொல்றாரு. டபுள் டென் இருக்கு, டபுள் டென் ஒரு மயிறு இல்ல. ஐயோ, அது வேற கொட்டுது. சரி விடு, மாத்தி பாடுறேன். 10 மாடி வீடு கொண்ட சொத்து சுக வேணும். அப்படிதான். பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேணும். வேடா வீட்டை விட்டு வெளியே போ. யோ சிவாஜி ரோல் பண்ணதுன்னா பிரபு சார் ரோல் பண்ணிருக்கியா? அது இருக்கட்டுமே. 2 பேரும் அப்பா பைக்குதாரே, யார் ரோல் பண்ண? இப்ப அது புக்கே கிடையாது. இந்த பையன் யார கேட்டு வீட்டுக்கு வந்தா? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தான் லெட்டர் போட சொன்னீங்க. பெட்ட பாபா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டா. ஆமா, நான் தான் லெட்டர் போட சொன்னேன். ஏன் போட சொன்னேன்? ரொம்ப நாளா மெட்ராஸ்ல இருக்காரு, தங்கச்சி சிச்சி அடுத்ததுக்கு வந்துட்டு போட்டுட்டு. ஆனா இப்ப என்ன பண்ண? ரோட்ல கண்ட பரதேசியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. கண்ட பரதேசியெல்லாம் ஒண்ணு ஆடலப்பா, நம்ம சித்தப்பா கூட தான் ஆடுன. அந்த சொத்தப்பாவையும் சேர்த்துதான் சொல்லுது. ஏங்க அதை விடுங்க, ரத்த கொதிப்பு மாத்திரை போடுங்க. ரத்த கொதிப்பு சொத்த கொதிப்பு போடியாக்கிட்டு எல்லாம் போக டீடா. கெட்டகப்பா, அது ஒண்ணு இல்லடா, உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். அப்படியாப்பா, தேங்க்ஸ்பா. சும்மா சொன்னடா, எல்லாத்தையும் நம்புறேன் பாரு. அதாட பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, போன தடவை ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு மிலிட்டரி சேலை கொண்டு வந்தியே, அது மாதிரி இந்த தடவை அப்பாவுக்கு எதுவும் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கப்பா. வெரி குட். போய் உங்க அம்மாவுக்கு தெரியாம வை. ஏண்டா போன தடவை எனக்கே தெரியாம பாதியாவை எடுத்து குடிச்சு விட்டா. இது வேறயா? அது சரி. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே நிக்கிற, பேசு. இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா? டாடோ, அவங்க வரவே மாட்டாங்க. டிராயிங் போட்ட டீமுக்கு காசு கொடுக்கலான்னு சொல்லி அவங்க வரையல, அதனால அவங்க எப்போதும் வரமாட்டாங்க. நீ சொல்லு. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். உன்னை விட அழகானவங்க, திறமையானவங்க, ஜேடி, விநாயக் மகாதேவ், மார்ஸ், இப்படி நிறைய பேர் என்ன உஷார் பண்ண பார்த்தாங்க. பாரா, இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல. ஆனா உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நீ கொடுத்து வச்சவன் தானே? என்னோட சின்ன வயசுல நான் யாருன்னே தெரியாத வயசுல உன் கூட சேர்ந்து விளையாடி இருக்கேனா? எது சின்ன வயசா? ஐயோ, அப்ப நிறைய கழிச்சு பண்ணிருப்பட. ஆனா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அப்பா சந்தோஷம். அது என்னவோ தெரியல, நீ பாம்பை காப்பாத்தி அந்த பாம்பை பிடிச்சப்போ உன்னோட பாம்பாட்டித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறேங்கிற பேர்ல அங்க போய் சாராயத்தை குடிச்சிட்டு மட்டையானப்போ உன்னோட கொடிகாரத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ காளை அடக்குறேன்னு வந்து கயிறு சறுக்கி விட்டு கீழே விழுந்தப்போ உன்னோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது அந்த பாட்டு சாடி ஸ்மெல்லாடி? ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு நீ அட்வைஸ் போட்டப்போ உன்னோட பூமர்த்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எல்லாத்துக்கும் மேல உன்னோட கிரிஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு பெஸ்டான ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீத்த சிரிக்கிங்க முன்னாடி இவன் தாண்டி என் புருஷன்னு சொல்லி பீத்தனும்.
என் அண்ணனுக்கும் உன் தங்கச்சிக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துல நம்ம விஷயத்த சொல்லிடு. இல்ல நீ பயப்படுவ. நானே சொல்லிக்கிறேன். நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டுக்க, என் விருப்பத்தை கேட்கலையா?